குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ல கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ கன்சைன்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் அவரோட பிஸ்னஸ், அவர் மேனுஃபேக்சரா இருக்கலாம், இல்லை ஹோல்சேலரா இருக்கலாம், அவருடைய பிஸ்னஸ் அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக, ஸோ வேற வேற இன்னும் பிஸ்னஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றதுக்காக வேற வேற ஊர்ல இருக்கவங்க இல்லை வேற வேற நாட்டுல இருக்கவங்கள்ட்ட அவருடைய குட்ஸ், அவர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய குட்ஸையோ இல்ல வாங்கி விற்கக்கூடிய குட்ஸையோ அனுப்பி இவர் சார்பா அந்த பொருளை எல்லாம் வித்து கொடுக்க சொல்லி சொல்றாரு அப்படின்னா அந்த அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் என்னன்னா கன்சைன்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க கன்சைனர் அப்படின்றவர் தான் இங்க இருந்து குட்ஸ் அனுப்புறவரு, கன்சைனி அவர் சார்பா அவங்க பொருளை வித்து கொடுக்குறவங்க. சோ இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்னன்னா பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். இதுக்காக கன்சைனர் கன்சைனிக்கு என்ன கொடுக்குறாருன்னா கமிஷன் கொடுக்குறாரு, சேலரி கிடையாது, கமிஷன் கொடுக்குறாரு. சரிங்களா? இந்த இதுக்கு பேர் தான் கன்சைன்மெண்ட் அப்படின்றது. இப்ப நீங்க இந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா கன்சைன்மெண்ட் அப்படின்றது நத்திங் பட் அண்ட் ஏஜென்சி அக்ரிமெண்ட். அவங்களே சொல்லிட்டாங்க. இது என்னது, ஒரு ஏஜென்சி அக்ரிமெண்ட். யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரர், அவர் வாங்கி விற்கக்கூடிய ஹோல்சேலர், அவருக்கும் அவர் சார்பா பொருளை வித்து கொடுக்குறாரு பாத்தீங்களா வேற ஒரு இடத்துல இருந்து, அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அக்ரிமெண்ட்டுக்கு தான் ஏஜென்சி அக்ரிமெண்ட் அப்படின்னு பேரு. சோ இங்க யார் இந்த பர்சன் யார் அந்த குட்ஸ் சென்ட் பண்றாங்களோ அவங்கள கன்சைனர் ஆர் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றோம். அவர் சார்பா யார் அந்த குட்ஸை வித்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பேரு கன்சைனி ஆர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இங்க கன்சைனருக்கும் கன்சைனிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் செல்லர் பையருக்கான ரிலேஷன்ஷிப் கிடையாது, பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். சோ இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம், அதனால நான் திருப்பி சொல்றேன், பாத்துக்கோங்க. கன்சைனர் அப்படின்றவரு பொருளை விற்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறவர், அவர் கன்சைனர். யார் பொருளை அனுப்பி வச்சாங்களோ அவங்களுக்காக பொருளை வித்து கொடுக்குறாரு பாத்தீங்களா, அவங்கதான் கன்சைனி. சோ இந்த கன்சைனருக்கும் கன்சைனிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இருப்பாருங்க. வித்யா ஆஃப் சென்னையில இருக்கக்கூடிய வித்யா அப்படின்றவங்க 500 டிவி செட்ஸ் ட்ரிச்சியில இருக்கக்கூடிய மாலதி அப்படின்றவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா சேல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. சோ இங்க ஓனர் வித்யா தான், ஆனா மாலதி ஏஜென்ட். சோ பிரின்சிபல் வித்யா, மாலதி ஏஜென்ட். வித்யா அனுப்பி வச்ச அந்த டிவி செட்ஸ சேல் பண்ணி கொடுக்கறது தான் மாலதியோட வேலை, ரைட்டா? சோ இதுக்காக மாலதிக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. சோ இந்த டிரான்சாக்ஷன் பேர் தான் கன்சைன்மெண்ட் அப்படின்றது. சரிங்களா? இங்க வித்யா கன்சைனர், மாலதி கன்சைனி. திருப்பி சொல்றேன், வித்யா பிரின்சிபல், மாலதி ஏஜென்ட். மாலதி வித்யா சார்பா பொருளை வாங்கி விற்கதான் செய்யறாங்களே தவிர ரியல் ஓனர் வித்யா தான். சோ அந்த மாதிரி பொருளை விற்கிறதுக்காக மாலதிக்கு வித்யா கமிஷன் கொடுக்குறாங்க. சரிங்களா? சோ இங்க பையர் செல்லர் ரிலேஷன்ஷிப் கிடையாது ரெண்டு பேத்துக்கும். இவங்க கன்சைனர் கன்சைனி ரிலேஷன்ஷிப். சரியா? வித்யா பர்ச்சேஸ் குட்ஸ அனுப்பி வைக்கிறாங்க, மாலதி அவங்க குட்ஸை சேல் பண்ணி அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, கமிஷன் அப்படின்றது வித்யா மாலதிக்கு கொடுக்குறாங்க. சோ இதுதான் கன்சைன்மெண்ட் அப்படின்றது. சரிங்களா? சோ இப்ப இந்த கன்சைன்மெண்டோடைய மெயின் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சைன்மெண்ட்ன்றது சேல் கிடையாது. இது இங்க சேலா இருந்துச்சு அப்படின்னா பையருக்கு, ஓனர் கிட்ட இருந்து பையர் கிட்ட, செல்லர் கிட்ட இருந்து பையர் கிட்ட குட்ஸ் போன உடனே இந்த ரைட்ஸும் சேர்ந்து மாறிடும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ரைட்ஸ் ஸ்டில் கன்சைனர் கையில தான் இருக்கு. கன்சைனி கைக்கு குட்ஸ் மட்டும் தான் போகுது, அதை சேல் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலையை தவிர மத்தபடி அந்த ரைட்ஸ் ஆஃப் அந்த குட்ஸ் யார் கையில தான் இருக்கு அப்படின்னா ஸ்டில் கன்சைனர் கையில தான் இருக்கு. சரிங்களா? இது ஒரு ஃபீச்சர்ஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். செல்லர் பையர் ரிலேஷன்ஷிப் கிடையாது, பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப். இப்ப நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி வித்யான்றவங்க பிரின்சிபல், மாலதின்றவங்க ஏஜென்ட். வித்யா சார்பா மாலதி திருச்சியில அவங்க டிவி யூனிட்டை சேல் பண்ணி கொடுக்க போறாங்களே தவிர ஓனர் வித்யா தான். சரிங்களா? அண்ட் இந்த கன்சைனருக்கு கன்சைனியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரெண்டு பேருமே அந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. பட் ஓனர் வித்யா தான், கன்சைனர் தான். கன்சைனர் அப்பாயிண்ட் பண்ணவங்க தான் கன்சைனி, அவங்களுக்கு கமிஷன் தான் உண்டு. இன்கேஸ் ஏதாவது இந்த கன்சைன்மெண்ட்ல லாஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிள் கன்சைனர் தானே தவிர கன்சைனி கிடையாது. சரிங்களா? அதாவது உங்களுக்கு புரியணும்னா வித்யா தான் ஃபுல்லா எல்லா ரிஸ்க்குக்கும் பேர் பண்ணணுமே தவிர மாலதி எந்த ரிஸ்க் என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. சோ இதனால இவங்களுக்கு கன்சைனர் கன்சைனிக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஏதாவது எக்ஸ்பென்சஸ் மாலதி அந்த டிவி யூனிட்டை சேல் பண்றதுக்காக அந்த பர்பஸ்க்காக ஏதாவது செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி என்ன பண்ணிடுவாங்க, வித்யா திருப்பி கொடுத்துருவாங்க மாலதி கிட்ட. சரிங்களா? அதாவது கன்சைனர் கன்சைனிக்கு திருப்பி
கொடுத்துருவாங்க. அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து கன்சைன்மெண்டோடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்றது. இங்க சேல்ஸுக்கும் கன்சைன்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல்ஸ்னா 2 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஒன்னு செல்லர், இன்னொன்னு பையர். சரிங்களா? பட் கன்சைன்மெண்ட் அப்படிங்கும்போது 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒன்னு கன்சைனார், குட்ஸோடைய ஓனரு, இன்னொன்னு கன்சைனி, ஓனர் சார்பா குட்ஸ விக்கிறவங்க, இன்னொன்னு பையர், அந்த குட்ஸ வாங்குறவங்க. சோ இந்த மாதிரி 3 பர்சன் இன்வால்வ் ஆயிருக்காங்க. சரிங்களா? சேல்ஸ் அப்படின்றது செல்லருக்கும் பையருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட். அதே நேரத்துல கன்சைன்மெண்ட் அப்படின்றது கன்சைனாக்கும் கன்சைனிக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட். சரிங்களா? அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சேல்ல வந்து குட்ஸ சேல் பண்ண உடனேயே பொசஷனும் சரி இல்ல ரைட்ஸும் சரி அந்த ப்ராடக்டும் சரி பையருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். பட் கன்சைன்மெண்ட்ல அப்படி கிடையாது. லீகல் ஓனர் வந்து கன்சைனார் தான். கன்சைனிக்கு எந்த இந்த ரைட்ஸும் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. குட்ஸ் மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர ரைட்ஸ் வந்து ஸ்டில் வந்து கன்சைனார் கையில தான் இருக்கும். இன்கேஸ் குட்ஸ சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ரைட்ஸ் டைரக்டா இங்க போயிடும். கன்சைனேட்டர்ல இருந்து கன்சைனார் கிட்ட இருந்து பையருக்கு போயிடுமே தவிர கன்சைனிக்கு இதுல எந்த ரைட்ஸும் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரியே கன்சைனி வந்து கன்சைனார் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் குட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். சரிங்களா? அவர் கிரெடிட் சேல் பண்ண சொன்னா இவங்க கிரெடிட் சேல் பண்ணலாம். இவங்களா அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது. ஒண்ணு. அதே மாதிரியே ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு, அந்த பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரிஸ்க் வந்து இப்ப வந்து செல்லர் சேல்ஸ்ல வந்து பொருளை வித்தாச்சு, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து பையர் தான் பொறுப்பு. ரைட்டா? ஒருவேளை வாரண்டி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அப்ப செல்லர் பொறுப்பு. பட் இங்க கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் குட்ஸ்ல எந்த லாஸ் வந்தாலும் சரி அதுக்கு கன்சைனார் தான் பொறுப்பு. கன்சைனி எந்த விதத்திலையும் பொறுப்பாக மாட்டாங்க. சரிங்களா? அதைத்தான் இங்க சொல்ல வராங்க. சோ சேல்ல வந்து பையர் வந்து என்ன பண்ண முடியாது, சேல்ஸ் கான்ட்ராக்டா இருந்துச்சுன்னா பையர் வந்து வாங்கின குட்ஸை திருப்பி கொடுக்க முடியாது, செல்லர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். பட் கன்சைன்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கன்சைனி அந்த குட்ஸை திருப்பி என்ன பண்ணலாம், கன்சைனாருக்கு திருப்பி அனுப்பிடலாம். சரியா? இதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அதே மாதிரியே சேல்ஸ்ல வந்து ப்ராஃபிட் வந்து பொருளை வித்துட்டா அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் செல்லருக்கு போயிடும். பட் கன்சைன்மெண்ட்ல வந்து ப்ராஃபிட் அப்படின்றது கன்சைனிக்கு எதுவுமே கிடையாது, கன்சைனாருக்கு தான் போய் சேரும். சரிங்களா? சோ இங்க கன்சர்வேஷன் அப்படின்றது அந்த மறுபயன் அப்படின்றது சேல்ஸை பொறுத்த வரைக்கும் பிரைஸ். பட் கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன கன்சர்வேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமிஷன். கமிஷனுக்காக தான் அந்த கன்சைனாருக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ். வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இந்த கன்சைன்மெண்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்னா, இப்ப வந்து கன்சைன்மெண்ட்ல கன்சைனார் வந்து குட்ஸ் எல்லாத்தையும் அனுப்புறாரு பாத்தீங்களா கன்சைனிக்கு. சோ அவர் குட்ஸ் அனுப்பும் போதே அந்த குட்ஸ பத்தின எல்லா டீடைலும் இருக்கக்கூடிய ஒரு இன்வாய்ஸ் அனுப்பி வைப்பார். அதாவது அது என்ன நேச்சர் ஆஃப் குட்ஸ், எவ்வளவு நம்பர் ஆஃப் குட்ஸ் அனுப்பியிருக்காங்க, என்ன குவாலிட்டியில இருக்கிறது அனுப்பியிருக்காங்க, எந்த கிரேட் அனுப்பியிருக்காங்க, எவ்வளவு வெயிட் அனுப்பியிருக்காங்க, என்ன பிரைஸ், பேக்கேஜோட சேர்த்து எவ்வளவு ஷிப்மெண்ட் காஸ்ட், எல்லாமே அதுல மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்வாய்ஸ்க்கு பேர் தான் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். சரிங்களா? இது வந்து கன்சைனார் அனுப்பி வைக்கக்கூடியது. அண்ட் தென் அக்கௌண்ட் சேல் அப்படின்றது யார் மெயின்டைன் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா கன்சைனி மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா கன்சைனார் குட்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் கன்சைனி என்ன பண்ணுவாங்க, அந்த குட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு அவங்க ரிசீவ் பண்ணதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது என்னென்ன டேட்ல எவ்வளவு ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்காங்க, அதுக்காக இவங்க எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்காங்க, இல்ல அவங்க ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து கன்சைனார் அனுப்புனது இல்லாம கன்சைன் எக்ஸஸா ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்காங்க, அடுத்து கன்சைனிஸ் இவ்வளவு சேல் பண்ணதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வரணும், இப்படின்ற எல்லா டீடைலும் அதுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த கன்சைன்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் சேல வந்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட், கிட்டத்தட்ட அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கன்சைனாருக்கு அனுப்பி வைப்பாங்க. அதை பார்த்துட்டு கன்சைனார் என்ன பண்ணுவாருன்னா இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் அண்ட் தென் வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன், இல்ல இவங்க ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்காங்க கன்சைனி இந்த கன்சைன்மெண்ட்டுக்காக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணிருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இதுதான் அக்கௌண்ட் சேல் அப்படின்றது. சரிங்களா? அண்ட் தென் கமிஷன். கமிஷன் தான் வந்து இங்க கன்சைனியோட ரெமுனரேஷன். சோ அதுதான் இங்க கொடுத்துருக்கேன். ரெமுனரேஷன் ஆஃப் கன்சைனி அப்படின்றது தான் வந்து கமிஷன். சரிங்களா? இது வந்து யார் யூஸ்வலா கொடுக்குறா அப்படின்னா கிராஸ் சேல் வேல்யூ என்னவோ அதுல இத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்றத கமிஷன் வந்து முன்கூட்டியே அந்த கன்சைன்மெண்ட்ல பேசி வச்சுப்பாங்க கன்சைனாரும் கன்சைனியும். சரிங்களா? அண்ட் தென் ஓவர் ரைடிங் கமிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா கன்சைனி வந்து நார்மலா கன்சைனார் சொன்ன பிரைஸை விட அதிகமான பிரைஸ்க்கு சேல் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்காக அவருக்கு அடிஷனலா சில கமிஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த அடிஷனல் கமிஷனுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங் கமிஷன். அதாவது கன்சைனார் சொன்ன ரேட் இல்லாம அதை விட ஹையர் பிரைஸ்க்கு சேல் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப அடிஷனல் கமிஷனா கொடுக்குறாங்க கன்சைனிக்கு. அந்த அடிஷனல் கமிஷனுக்கு பேர் தான் ஓவர் ரைடிங் கமிஷன். சரிங்களா?
அடுத்து டெல் கிரெடிட் கமிஷன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் கிரெடிட் சேல் பண்றாங்க, கன்சைனி வந்து கிரெடிட் சேல்ஸ் பண்ணும்போது பேட் டெட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிஸ்க வந்து கன்சைனி ஏத்துக்கிறாங்க. அப்படிங்கும் போது அந்த ரிஸ்க் அவங்க பேர் பண்ணிக்கிறதுக்காக கன்சைனிக்கு கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கமிஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, யூசுவல் கமிஷனா இல்லாம எக்ஸ்ட்ரா கமிஷனுக்கு பேர் தான் என்னன்னா டெல் கிரெடிட் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ இந்த கமிஷன் கிடைக்கும் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ்ல பேட் டெட்ஸ் ஏதாவது ரிஸ்க் வந்துச்சுன்னா மட்டும்தான். சரிங்களா? அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் கன்சைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். சோ கன்சைன்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பா எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யும். குட்ஸ் இங்க இருந்து கன்சைனர் அனுப்புனதுல இருந்து அது கன்சைனியோட குடோனை போய் ரீச் ஆகுற வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம். இதை வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. ஒன்னு நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ், இன்னொன்னு ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ். அந்த நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் சொல்றதை விட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு அந்த பர்ச்சேஸ், அதாவது எப்படி சொல்றது, மேனுஃபேக்சரிங் குட்ஸ்ல இருந்து குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணதுல இருந்து அவருடைய குடோனை போய் சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க. சரிங்களா? சோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே குட்ஸோட வேல்யூல ஆட் ஆகும். அதாவது ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து பொருள் உற்பத்தி பண்றதோட ஏற்படக்கூடிய செலவு. அது பிரைஸ் அந்த பிரைஸ்ல இதையும் சேர்த்து தான் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்பென்சஸ்ல கன்சைனர் என்னெல்லாம் பண்ணலாம், கன்சைனி என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத இங்க கொடுத்துருக்கு. சோ கன்சைனர் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா பேக்கேஜிங், டிரான்ஸ்போர்ட் ஆர் கேரேஜ் எக்ஸ்பென்சஸ், டாக் டியூஸ், ஃபார்வர்டிங், லேண்டிங் சார்ஜஸ், ஃப்ரைட் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி. அதாவது மரைன் இன்சூரன்ஸ், கடல்ல அனுப்புனாங்கன்னா, கப்பல்ல அனுப்புனாங்கன்னா. அதே நேரத்துல கன்சைனி என்னெல்லாம் பண்றாங்கன்னா, அவர் லோடிங் பண்ணிட்டா இவங்க அன்லோடிங் பண்ணக்கூடிய சார்ஜஸ், ரயில்வே டியூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க பார்டர் தாண்டி வரக்கூடியதுக்கு அப்ப டாக் டியூஸ், இம்போர்ட் கஸ்டம்ஸ் டியூட்டிஸ், ஆக்ட்ரைஸ், அதே மாதிரி கேரேஜ் டு ஹிஸ் பிளேஸ், அவருடைய பிளேஸ்ல இருந்து. இப்ப ட்ரெயின்ல வந்து இறங்குனா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இவரோட குடோன் வர வரைக்கும், அதே மாதிரி இப்ப கப்பல்ல வந்து இறங்குனா கப்பல்ல இருந்து இவருடைய ஸ்டேஷன் வர வரைக்கும், இவருடைய குடோன் வர வரைக்கும் இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கன்சைனி பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? இது எல்லாமே நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் சொல்றாங்க. இது எல்லாமே அந்த குட்ஸோடைய பிரைஸ்ல ஆட் ஆயிடும். ஆட் பண்ணி தான் சேல்ஸ் பிரைஸ வந்து விற்பாங்க. சரிங்களா? அண்ட் தென் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது, இந்த ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது குட்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணாது. இது கன்சைனி ரெண்டு பேருமே பண்ணாலும், ஆனா இது வந்து என்னது, குட்ஸோட வேல்யூல ஆட் ஆகாது. சோ அதுலயும் கன்சைனர் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ், கன்சைனி பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்றது இங்க கொடுத்துருக்கு. கன்சைனர் பண்ணக்கூடியது பேங்க் சார்ஜஸ், ஏதாவது பில் டிஸ்கவுண்ட் பண்ணாங்க, செக் ஏதாவது டிஸ்ஆனர் ஆயிடுச்சு அதுல அதை டிஸ்கவுண்ட் பண்ணாங்க, வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து குட்ஸ் டேமேஜ் ஆனதுனால வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா இது. அதே மாதிரி கன்சைனி சைடு பாத்தீங்கன்னா வேர் ஹவுஸ் சார்ஜஸ், அதாவது குடோன் சார்ஜஸ், இன்சூரன்ஸ், ஃபயர் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஃபயர் இன்சூரன்ஸ் அவரோட சேஃப்டிக்காக எடுத்து வச்சுக்க முடியும். ரைட்டா? சோ அதே மாதிரி பொருளை சேல்ஸ் பண்றதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ்மேனுக்கான சேலரி, இது எல்லாமே. சரிங்களா? இது எல்லாத்தையும் வந்து ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் சொல்றோம். இது வந்து ஸ்டோரேஜ் அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸா கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால இது வந்து ப்ராடக்டோட காஸ்ட்ல சேராது. சரிங்களா? அடுத்த டேர்ம் வந்து அட்வான்ஸ். அட்வான்ஸ்னா என்ன? பொதுவா கன்சைனர் வந்து கன்சைனி கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்து அட்வான்ஸா ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து குட்ஸை வந்து அனுப்பி வைப்பாரு கன்சைன்மெண்ட்டுக்கு. ஏன்னா ஒருவேளை அவர் குட்ஸை எடுத்துக்கிட்டு ஏமாத்திட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக. சோ கன்சைனி கிட்ட இருந்து முன்னாடியே சம் அமௌண்ட்டை வந்து வாங்கி வைக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தான் அட்வான்ஸ். சோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். அண்ட் தென் ஸ்டாக் ஆன் கன்சைன்மெண்ட். இது என்னன்னா, அவர் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தீபாவளி டைம் ஆஃபர் போடலாம். சோ அதனால நீங்க தீபாவளி முடியறதுக்குள்ள இல்ல தீபாவளில இருந்து ஒரு 10 நாளுக்குள்ள நீங்க இந்த குட்ஸ் எல்லாம் சேல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பீரியட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அட் தி எண்ட் ஆஃப் த பீரியட் வேற ஏதாவது ரிமைனிங் அன்சோல்டு குட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த குட்ஸ் எல்லாத்தையும் அதே வந்து அக்கௌண்ட் சேல்ல மென்ஷன் பண்ணி அன்சோல்டு குட்ஸ் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி அதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கன்சைனை வந்து கன்சைனருக்கு திருப்பி அனுப்பிடுவாங்க. சோ அப்ப வந்து வேல்யூ பண்ணும்போது எந்த பேசிஸ்ல அந்த குட்ஸ், அந்த அன்சோல்டு ஸ்டாக் எல்லாம் வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஆர் மார்க்கெட் பிரைஸ் விச் எவர் இஸ் லோயர். சோ இதுதான் நம்ம எப்பவுமே யூஸ்வலா ஸ்டாக் வேல்யூ பண்றதுனாவே இந்த மெத்தட்ல தான் வேல்யூ பண்ணுவோம். சோ அதே தான் இவங்களும் பண்றாங்க. சரிங்களா? அடுத்து குட்ஸ் இன் டிரான்சிட். இதுவும் அதே மாதிரிதான். சோ கன்சைன்மெண்ட் முடிஞ்சிருச்சு, கன்சைனாரை வந்து இன்னும் கன்சைனி ரிட்டர்ன் அனுப்பி வச்ச குட்ஸ் வந்து இன்னும் கன்சைனாரை சேரல அப்படின்னா அந்த குட்ஸை வந்து குட்ஸ் இன் டிரான்சிட், அதாவது வழியில இருக்கக்கூடிய சரக்கு அப்படின்ற மாதிரி கணக்கு காமிப்பாங்க. சரிங்களா? அதுதான் குட்ஸ் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்றோம். அடுத்து லாசஸ் இன் கன்சைன்மெண்ட். சோ கன்சைன்மெண்ட்ல சம்டைம்ஸ் லாசஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு, டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லாசஸ் எல்லாம் வந்து அது வந்து கன்சைனர் குட்ஸை ஏத்தி அனுப்புனதுல இருந்து கன்சைனியோட குடோன் போற வரைக்கும் ஏதாவது லாஸ்ட் ஆச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து லாசஸ்ன்னு கன்சிடர் பண்றாங்க. அந்த லாஸ் வந்து நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ்னு 2 டைப் இருக்கு. சோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான். நார்மல் லாஸ் அப்படின்றது அன்அவாய்டபிள் லாசஸ். சோ பல்வேறு காரணங்கள், ஆயில் ப்ராடக்டா இருந்துச்சுன்னா லீக்கேஜ் ஆகுறது, எவாபரேட் ஆகுறது, இல்ல கிளாஸ் ப்ராடக்டா இருந்துச்சுன்னா பிரேக்கேஜ் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது நார்மல் லாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து நம்மளால அவாய்ட் பண்ண முடியாத லாஸ், அதனால இது நார்மல் லாஸ்.
அப்நார்மல் லாஸ் அப்படின்றது டியூ டு கேர்லெஸ்னால சம் ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை வந்து அப்நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்றோம். சரிங்களா? அண்ட் தென் பிரைசிங் ஆஃப் குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். ஸோ குட்ஸை சென்ட் பண்ணும்போது எந்த பிரைஸ்ல கன்சைனார் கன்சைனிக்கு சென்ட் பண்றாரு? காஸ்ட் பிரைஸா இன்வாய்ஸ் பிரைஸா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. காஸ்ட் பிரைஸ்னா என்ன அப்படின்னா குட்ஸ் ஆர் சார்ஜ் டு த கன்சைன்மெண்ட், காஸ்ட் பிரைஸ் டு த கன்சைன். அதாவது ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்ல அந்த காஸ்ட் பிரைஸ் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து 20,000 வந்து அன்பு அப்படின்றவர் 20,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. 75% ஆஃப் குட்ஸ் ஆர் சென்ட் பை ஹிம் ஆன் கன்சைன்மெண்ட் டு தஞ்சாவூர்ல இருக்கவருக்கு என்ன பண்றாரு, அது வந்து அனுப்புறாரு. பட் அந்த ப்ரோஃபார்மா இன்வாய்ஸ்ல குட்ஸோட வேல்யூ 15,000 தான் காமிச்சிருப்பாரு. ஸோ இதான் வந்து காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். இன்வாய்ஸ் பிரைஸ் அப்படின்றது என்னன்னா அந்த காஸ்ட் பிரைஸை விட என்னவா இருக்கும் அப்படின்னா இது ஹையரா இருக்கும். ஸோ அவர் வாங்கின விலையை விட இது அதிகமா வச்சுதான் என்ன பண்ணுவாருன்னா சொல்லிடுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காருன்னா அவர் வந்து இன்வாய்ஸ்ல வந்து 120 பிரைஸ் மென்ஷன் பண்ணி தான் போட்டுப்பாரு. அப்ப இதை தாண்டி அவர் விற்க முடியாது. ஏன்னா அந்த ரியல் வேல்யூ, அதாவது கன்சைனி எந்த விதத்திலையும் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் எதையும் அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக கன்சைனாரே முன்கூட்டி என்ன பண்றாரு, அந்த காஸ்ட் பிரைஸை விட ஹையர் பிரைஸ் பிக்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கு பேர் தான் இன்வாய்ஸ் பிரைஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். இதெல்லாம் தான் இந்த கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸ். சரி ரைட். இப்ப இதுல அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன அக்கௌண்ட்லாம் ட்ரீட் பண்றாங்க அப்படின்னா கன்சைனர் ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாரு, கன்சைனி ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. கன்சைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன அக்கௌண்ட்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்னா உங்களுக்கு தெரியும், டெபிட் ஆல் தி எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் தி இன்கம். கிட்டத்தட்ட இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி, கன்சைன்மெண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி. எல்லா எக்ஸ்பென்சஸையும் லாஸையும் டெபிட் சைடு காட்டுவாங்க. எல்லா இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை கிரெடிட் சைடு காட்டுவாங்க. ரைட்டா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எப்படி ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேலன்ஸ் ஷீட் போடுறோமோ அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டினா கேட்கலாம். அடுத்து கன்சைனிஸ் பர்சனல் அக்கௌண்ட் அனுப்புறாங்க. கன்சைனிஸ் பர்சனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. இது வந்து பர்சனல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், அந்த ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை பண்ணுவோம். இப்ப இதுல வந்து குட்ஸை சென்ட் பண்ணும்போது அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரெடிட் பண்ணுவாங்க. வேற ஏதாவது அவர் வந்து அதாவது அந்த எந்த பர்சனோ அந்த பர்சன் வந்து அவருக்கு அட்வான்ஸ் அவருக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்க இல்ல எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நான் உங்களுக்கு தனியா இதுல வந்து கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஏரியால அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? அண்ட் தென் குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்னா நமக்கு தெரியும், சொத்து கணக்கு. ஸோ வாட் கம்ஸ் இன் டெபிட், வாட் கோஸ் அவுட் கிரெடிட். அந்த ரூல்ஸ் படி இது என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள வரும்போது டெபிட் பண்றாங்க, வெளில போகும்போது கிரெடிட் பண்றாங்க. ரைட்டா? கன்சைன்மெண்ட்டுக்கு அனுப்பும் போது அதை வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதை என்ன பண்றாங்க, டெபிட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் ஸ்டாக் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், இதுவும் வந்து ரியல் அக்கௌண்ட். ஸோ வந்து அந்த இயர் அன்சோல்டு ஸ்டாக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அன்சோல்டு ஸ்டாக்கோட சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க, ஓபன் பண்ணுவாங்க இந்த அக்கௌண்ட்டை. சரிங்களா? அண்ட் தென் கன்சைன்மெண்ட் ஸ்டாக் ரிசர்வ் அக்கௌண்ட். இது என்ன ஸ்டாக் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்னா குட்ஸ் வந்து இன்வாய்ஸ் பிரைஸ்ல அனுப்புறாங்க, அதாவது காஸ்ட் பிளஸ் பிரைஸோட சேர்த்து அனுப்புறாங்க. அதுல வந்து விற்காம ரிமைனிங் குட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த ரிமைனிங் குட்ஸ் வேல்யூ பண்ணணும் இல்லையா? அப்ப வந்து அவங்க ஆல்ரெடி பிளஸ் காஸ்டோட பிளஸ் எக்ஸ்ட்ரா பிரைஸ் ஆட் பண்ணி தான் அதை சேல் பண்றாங்க. அப்படிங்கும் போது அந்த ரெண்டுக்கும் உள்ள வந்து டிஃபரெண்ட்டை வந்து அதை வந்து என்ட்ரி போடணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஸ்டாக் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்ற ஒண்ணு மெயின்டைன் பண்றாங்க. சரிங்களா? ரைட். இப்போ வந்து கன்சைனாரோட புக்ல என்ன மாதிரியான என்ட்ரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றதான் இதுல ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன பாஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் குட்ஸ் வந்து கன்சைனிக்கு அனுப்பும் போது கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அப்படின்ற அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. ரைட்டா? ஸோ இதுல வந்து எத்தனை ஊருக்கெல்லாம் அவங்க அனுப்புறாங்க. இப்ப நம்ம மேல சொன்னோம் இல்லையா, மாலத்தி திருச்சி, சென்னையில இருந்து திருச்சிக்கு அனுப்புறாங்க அப்படின்னா அப்போ கன்சைன்மெண்ட் டு திருச்சி அக்கௌண்ட் தனியா ஓபன் பண்ணிப்பாங்க. இதே சேலத்துக்கு அனுப்புனாங்கன்னா கன்சைன்மெண்ட் டு சேலம் அக்கௌண்ட் அப்படின்னு எத்தனை கன்சைன்மெண்ட் அனுப்புறாங்களோ அத்தனை ஊரை வச்சு அந்த பேரை என்ன பண்ணிப்பாங்கன்னா மென்ஷன் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அடுத்து லோட் இன் குட்ஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லோட் இன் குட்ஸ் சென்ட். குட்ஸ் அனுப்பும் போது இன்வாய்ஸ் பிரைஸ்ல காஸ்ட் பிரைஸோட அதிகமா இன்வாய்ஸ் பிரைஸ்ல அனுப்புறாங்க அப்படின்னா அப்ப குட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்னு ஜேர்னல் போடுவாங்க. அண்ட் தென் எக்ஸ்பென்சஸ், கன்சைனார் எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். இதே வந்து கவர் பண்ணல, கிரெடிட்டாஸ் பண்ணிட்டாங்க, அதாவது கன்சைனி பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும்ன்றதுனால இது. சரிங்களா? ஃபார் ரிசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ், நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கன்சைனி கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வந்து அவங்க அட்வான்ஸா ரிசீவ் பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி அமௌண்ட் அட்வான்ஸா ரிசீவ் பண்ணும்போது அது கேஷாவோ இல்ல பேங்காவோ இருந்துச்சுன்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சைனி அக்கௌண்ட். எந்த கன்சைனியோ அந்த கன்சைனியோட பேர் வந்துடும். அதே இது கிரெடிட் சைட்ல இருந்து, அதாவது அவங்க வந்து பில்லு தான் கொடுக்குறாங்க, அமௌண்ட் கொடுக்கல, பில்லா எழுதிக்கிறாங்க, பில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா
அப்ப பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சைனி. ஃபார் டிஸ்கவுண்டிங் த பில். ஸோ கன்சைனி சென்ட் பண்ண அந்த பில்லை டிஸ்கவுண்ட் பண்றாங்க பேங்க்ல கொடுத்து அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். அதாவது டிஸ்கவுண்ட்ல எவ்வளவு ஏன்னா பேங்க் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். சரிங்களா? அதே இது ஃபார் சேல் ஆஃப் குட்ஸ் பை த கன்சைனி ஆஸ் ரிப்போர்ட்டட் இன் அக்கௌண்ட் சேல். கன்சைனி சேல் பண்ணிட்டாரு, அக்கௌண்ட் சேல்லே அதை ரிப்போர்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா அப்ப கன்சைனி அக்கௌண்ட் டேட்டா டு என்ன கிராஸ் சேல் அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் டு கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட். சரிங்களா? இதே நேரத்துல கன்சைனி எக்ஸ்பென்சஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கன்சைனி அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி வந்து பாஸ் பண்றாங்க ஒவ்வொரு இன்ஸ்டன்ட் நடக்கும் போதும். ரைட்டா? குட்ஸ் அனுப்புறதுல இருந்து சேல் பண்றதுல இருந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு தடவையும் அக்கௌண்ட்ஸ்ல வந்து என்ட்ரி போடுறாங்க. ஓகேயா? இதுக்கான ஃபார்மேட் வந்து நான் ப்ராப்ளம்ஸ்ல கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ அதுல இருக்கு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.